அரசியல் அமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட் மதசார்பற்ற ஆகிய வார்த்தைகள் தொடர வேண்டுமா என RSS பொதுச் செயலாளர் வினா தொடுத்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா கோஷபலே உரையாற்றினார். அப்போது அவசர நிலை காலத்தில் காங்கிரஸ் அரசால் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட் மற்றும் மதசார்பற்ற என்கிற வார்த்தைகள் தொடர வேண்டுமா என்பது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த வார்த்தைகள் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசிய அவர் அவசர நிலையை திணித்ததற்காக காங்கிரஸ் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை மறைமுகமாக கடிந்துரைத்து பேசிய RSS பொதுச் செயலாளர் இதை செய்தவர்கள் இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தின் நகல்வுடன் வலம் வருவதாகவும் அவர்கள் இன்னும் மன்னிப்பு கேட்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மூதாதையார்கள் அரசியலமைப்பில் சோசலிஸ்ட் மற்றும் மதசார்பற்ற வார்த்தைகளை சேர்த்ததற்காக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என RSS பொதுச் செயலாளர் கூறினார்.